அந்த பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கல அப்படின்னா உன்னை நான் ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா மாதிரி ஒழுக்கம் கட்டி யாரையும் நான் ரேப் பண்ணிடுவேன்னு பேசலையே. ஒரு பெண்ணை ஏமாத்திட்டு இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டலையே. ஒருவேளை இலங்கை தமிழராக இருந்திருந்தா தான் எனக்கு உதவி செய்வீங்களா? எனக்கு புரியல. ஒருவேளை ஏமாத்தினா தான் அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்வீங்களா? நான் ஏமாத்தலைங்க, எனக்கு ஏமாற்றி வேண்டாம். கடவுள் புலம்பெயர் தமிழர்கிட்ட கேளு, உனக்கு கிடைக்கும்னு சொன்ன ஒரு விஷயமா நினச்சிதான் இந்த வீடியோ நான் போன வீடியோவும் பண்ணேன், இந்த வீடியோவும் பண்ணுறேன். ஒரு 22 புலம்பெயர் தமிழர்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் யாரையுமே ஏமாத்தாமல் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லையா? கல்யாணம் பண்ண ஒரு நினைவா ஒரு ஏழைக்கு சோறு போடலை, தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கல. இவனெல்லாம் எப்படிங்க கடவுள்னு சொல்கிறீங்க? இவனெல்லாம் வாழும் வள்ளல்னு சொல்கிறீங்க? இவனையெல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? கரும்பு பிடிச்சவங்களா? எரிச்சலாக இருக்குது உங்களெல்லாம் நினைச்சா. உங்கள் புத்தியெல்லாம் என்ன புத்தி? சாக்கடையில் இது உங்கள் ரத்தம், உங்களுக்கெல்லாம் ரத்தம் ஓடுதான்னு தெரியல. எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா கடுப்பாகுது. உதவி செய்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து ஒரு கமிஷன், உதவி வாங்குற அந்த ஏழைகிட்ட இருந்து ஒரு கமிஷன், பொருள் வாங்குற கடையிலிருந்து ஒரு கமிஷன், இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் அடிச்சு அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு மாட மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் போய் என்ன கேட்க சொல்றீங்களா? எப்படிங்க நீங்க உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? நான் சவால் விட்டு எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சவால் விட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த உலகத்துல வேற யாராவது சவால் விட்டு வீடியோ போட்டிருக்காங்களா? நான் சவால் இப்பவும் சவால் விட நான் தயார். உங்க கிருஷ்ணா தயாரா? இப்போ 22 பேர் ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது அத்தனையும் பைசாவா டீட்டெயிலா காட்டுறதுக்கு நான் தயார். எனக்கு யூடியூப்ல எவ்வளவு வருமானம் வருதுன்னு நான் காட்ட தயார். உங்க கிருஷ்ணா காட்ட தயாரா? சவால் விட தயாரா? நான் சவால் விடுறேன். தயவு செஞ்சு கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்கலாம் கம்முன்னு தான் இருக்கணும். இந்த வீடு கட்டி கொடுத்த அந்த 3 வீட்லேயும் கிருஷ்ணாவுடைய பேர் இன்னும் அவன் கை காசு போட்டு கட்டி கொடுத்த மாதிரி. இதெல்லாம் அநியாயமா தெரியல, அக்கிரமமா தெரியல, பச்சையா அயோக்கியத்தனம், அநியாயங்க இதெல்லாம். அவன் கை காசு போட்டு கொடுத்துருப்பானா? 13 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த அந்த அம்மாவுடைய பேர் சின்னதாகவும் இவன் இன்னும் பெருசா, இவன் தான் எல்லாம் பண்ண மாதிரியும் அவன் கை காசு மாதிரி அவன் பேர் பெருசா போட்டிருக்கான். இதை விட ஒரு மோசமான அயோக்கியத்தனம் வேற ஏதாவது இருக்குமா? என்ன புத்தி இதெல்லாம்? இப்படியே இருந்து 1000 வருஷத்துக்கு உயிரோட வாழ்ந்துடா போறானுங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம். என்னைக்கு இருந்தாலும் மண்ணோட மண்ணா தானே போக போறீங்க. கரும்பு பிடிச்சவங்க எதுக்கிட அந்த பேராசை பேரும்புகள் ஓப்பனா சொல்லிட்டு போகணும். 13 வருஷமா அவங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் இருக்கணும். இதுல என் பேர் எதுக்கு? தன்னடக்கம் வேணும். இந்த மாதிரி பேராசை பிடிச்சவனுக்கு, பேரும்புகளுக்கு ஆசைப்படுறவனுக்கு, புலம்பெயர் தமிழராக இருக்கிற நீங்களாம் அப்படி கண்ணு தெரியலன்னு ஏமாத்துறவங்ககிட்டையும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏமாத்துறவங்ககிட்டையும், இப்படி உங்களெல்லாம் ஏமாத்தி எல்லாம் பண்றவனுக்கு சப்போர்ட் பண்றீங்க. என்னடா சிரிச்சிட்டு இருக்கானே அப்படின்னு பாக்குறீங்களா? நேற்றுக்கு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்துங்க. 22 புலம்பெயர் தமிழர்களுடைய உதவி எனக்கு கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அந்த வீடியோவுக்கு 2-3 பேர் கமெண்ட் எழுதியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே தன்னை சிரிப்பு வந்துருச்சு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதனால தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கமெண்ட் என்ன, நேற்றுக்கு என்ன வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத சுருக்கமாக நான் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் இப்போவே சொல்ல போகிறதில்ல. அந்த பதில் நான் சாதாரணமாக சொன்னாவே அவங்களுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும். அந்த பதில் அப்புறமா நான் கொடுக்குறேன். ஆனால் என்ன கமெண்ட் அப்படிங்கிறத இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்லிவிட்டு நேற்றுக்கு என்ன வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்கிறேன். அந்த வீடியோனுடைய லிங்க் கூட தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அந்த கமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிச்சி எடு நாயே அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க. பிச்சி எடு நாயே, உனக்கே உடம்பு சரியில்லை, ஒழுங்காக இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நேற்று வீடியோவில் நான் பேசியிருந்தேன். 7 வருஷமாக உடம்பு சரியில்லை. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லை, உனக்கே உடம்பு சரியில்லை, ஒழுங்காக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா ஒழுக்கமாக இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஹைலைட் முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாங்க. உனக்கே உடம்பு சரியில்லை, நீ எதுக்கு கிருஷ்ணாவை பேசுகிற, பேசாமல் இருக்க வேண்டியதானே அப்படின்னு ஒரு கமெண்ட்டு. இன்னொரு கமெண்ட், சிடி என்னமோ ஒரு கிச்சன் கன்னடா தமிழ் குக்கிங் அப்படின்னு ஒரு அம்மா ரொம்ப வயசானவங்க, அவங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் எதுவும் சொல்லலை, உங்களுக்கு வேணும்னா கிருஷ்ணா கிட்ட கேளுங்க, 50-60 வீடு கிருஷ்ணா கட்டி கொடுத்துருக்காப்புல, அதனால் நீங்கள் கிருஷ்ணா கிட்ட கேளுங்க அப்படின்னு அந்த அம்மா அப்படி ஒரு கமெண்ட்டு. இதுக்கெல்லாம் நான் அப்புறமா பதில் சொல்கிறேன். நேற்றுக்கு என்ன வீடியோ போட்டேன் அப்படிங்கிறத சுருக்கமாக அவங்கள்ட்ட சொல்லிட்டு இதுக்கு பதில் நம்ம சொல்லுவோம். நேற்றுக்கு என்ன வீடியோ போட்டிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்ணுக்கு தன்மானம் அப்படிங்கிறது கற்புன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆணுக்கு தன்மானம் எது அப்படின்னா அவனுடைய வருமானம், அவன் தொழில் செய்கிறது. அப்படி ஒரு ஆண்மகனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமே என்னால் செய்ய முடியாமல் 7 வருஷமாக முடங்கி கிடக்கிறேன். தொழில் செய்ய முடியல, வருமானம் ஈட்ட முடியல. என்னுடைய ஒய்ஃபு தான் குடும்பத்தை பார்த்துக்கிறாங்க, குடும்ப சுமையை அவங்க தான் பார்த்துக்கிறாங்க, ஆஸ்பத்திரிக்கும் அவங்க தான் என்னை செலவு பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு ஆண்மகனாக இருந்துட்டு வருமானம் சம்பாதிக்க முடியாமல் வீட்டில் முடங்கி கிடந்து வீட்டை விட்டு வெளியே போக முடியாமல் ஒரு 7 வருஷமாக நான் முடங்கி கிடக்கிறேன். இப்படி முடங்கி கிடந்திருந்தாலும் கூட ஒரு நாள் கூட நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஈழம் வாழ்வியல் அப்படிங்கிற சேனலே புலம்பெயர் தமிழர் மேலே இருக்கிற ஒரு அன்புனால் வச்ச ஒரு சேனல்.
இப்படி 7 வருஷமாக நான் 8 வருஷமாக யூடியூப் சேனல் இருந்தாலும் ஒரு நாள் கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் கேட்டதில்லை, லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டதில்லை. 8 வருஷமாக யூடியூப் சேனலில் ஒரு வீடியோ கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும், ஆதரவாக இருக்கும் அப்படின்னு நான் பேசினதே கிடையாது. அதே மாதிரி லைக் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதே கிடையாது. நான் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம், வீடியோ முடிக்கிறப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். 1-2 வீடியோ தவிர்க்கவே முடியாத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டமான விஷயங்கள் அனுபவிக்கிறாங்கிறது பெண்களுக்கு தான் தெரியும். இந்த உலகத்திலே யாரும் பேசாத ஒரு விஷயத்தை நான் பேசியிருக்கேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு, படிக்கிற பெண்களுக்கு ஸ்கூல் போயிட்டுருக்காங்கன்னாவோ காலேஜ் போயிட்டுருக்காங்க அப்படின்னா மாதத்தில் 2-3 நாள் பீரியட்ஸ் அந்த டைம் வரும். அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களுக்கு சொல்ல முடியாத பயங்கர வேதனையும் துயரமும் இருக்குது. நம்ம ஏண்டா ஒரு பொண்ணாக பிறந்துட்டோம் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் ரணவேதனையை அனுபவிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் அது பெண்களுக்கே உண்டானது. எந்த ஒரு ஆண்மகனும் பெண்ணினுடைய வலியும் வேதனையும் உணரவே முடியாது. அதை உணரணுன்னா அவன் பெண்ணாக பிறந்தால் தான் முடியும். இப்படி பெண்ணுக்கு வந்து மாதம் மாதம் பீரியட்ஸ் வருது இல்லைங்களா? இந்த பீரியட்ஸ் டைமில் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் சரி, ஒவ்வொரு காலேஜ்லேயும் சரி, மாதம் 2 நாள் கண்டிப்பாக விடுமுறை கொடுக்கணும். அதே மாதிரி வேலைக்கு போயிட்டுருக்கிற பெண்களாக இருந்தால், தனியார் நிறுவனத்துக்கு வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த அரசாங்கமும் சரி, அந்த தனியார் நிறுவனமும் சரி, மாதத்தில் 2 நாள் பெண்களுக்கு கட்டாயம் ஓய்வு கொடுத்து அந்த ஓய்வுக்கு சம்பளமும் கொடுக்கணும் அப்படின்னு நான் பேசியிருக்கேன். இந்த மாதிரி பேசுகிற சில முக்கியமான வீடியோக்கள் மட்டும் நீங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த 8 வருஷத்தில் ஒரு 2-3 தடவை தான் ஷேர் பண்ணுங்கன்னு கூட சொல்லியிருப்பேன். 8 வருஷமாக நான் யூடியூப் சேனல் வச்சுருக்கிறேன். எந்த ஒரு யூடியூப் நீங்கள் சேனல் வீடியோ பார்த்தாலும் அவங்க சொல்கிற முக்கியமான விஷயம் எடுத்தோன்னையுமே சொல்லுவாங்க, நீங்கள் தொடர்ந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது எங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்பாங்க. இப்படி ஒரு விஷயத்த நான் பண்ணவே இல்லை, பண்ணினதே இல்லை, பண்ணவும் மாட்டேன். ஏன்னா நான் ஒரு வேலையை சரியாக செய்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிச்சி தானாக லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்கு பிடிச்சா தானாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பண்ணுவாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணலை அப்படின்னா நான் வந்து சரியாக வேலை செய்யலைன்னு அர்த்தம். அந்த சரியான வேலை செய்யணும்னு நினச்சி நான் எப்போவுமே அந்த மாதிரி கேட்க மாட்டேன். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கூட நான் கேட்க மாட்டேன், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கூட கேட்க மாட்டேன். அது ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய பிறப்பில் நான் நினைக்கிறது, நான் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் பிறந்திருக்கிறேன், மற்றவங்ககிட்ட எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவன் உதவியும் கேட்க மாட்டேன். இப்போ 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்க, ஹாஸ்பிட்டல் போயிருக்கிற மாதிரி வீடியோ போட்டிருக்கேன், ஹாஸ்பிட்டல் இருக்கிற மாதிரி கூட நான் வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி இருந்தாலும் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிறப்ப கூட நான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கேன், உடம்பு சரியில்லாமல் இருக்குது, இப்படி தான் வீடியோ போட்டிருக்கேனே தவிர எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கொடுங்க, காசு கொடுங்க அப்படின்னு 7 வருஷத்துலேயும் நான் எந்த ஒரு வீடியோவும் பண்ணினதே இல்லை. அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்காதவன், லைக் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்காதவன், 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் முடியாமல் இருந்தாலும் கூட மருந்து வாங்குறதுக்கு, ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு எந்த வீடியோவும் கேட்காத நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த வீடு, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர் விற்க போகிறாங்க. இந்த வீடு வாங்கணுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம். ஏன்னா இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி என்னை என்னால் வந்து நடக்க முடியாது. பாத்ரூம் போகிறதுனா கூட என்னை வந்து கைப்பிடிச்சி தான் கூட்டிகிட்டு போவாங்க. சாப்பாடும் நிறைய சாப்பிட முடியாது. இப்போ அப்படி தான் இருக்குது. இப்போ கூட நின்று பேசுகிறதும் சரியாக நின்று பேச முடியாது. என்னால் வந்து ஒரு தடவை பேசவே முடியாமல் ஒரு நாள் பேச முடியாமல் போயிடுச்சு, குரலே வரல. இப்போ நான் பேசுகிறது கூட தடுமாறி தான் பேசிகிட்டு இருப்பேன். ரொம்ப நேரம் பேச முடியாது, ரொம்ப நேரம் நிற்க முடியாது, வீட்டு விட்டு வெளியும் போக முடியாது. இப்படி உடம்பு சரியில்லாமல் இருக்கிற இந்த டைமில் இந்த வீட்டுக்கு நான் 4 வருஷத்துக்கு முன்னாடி வரேன், அல்லது 3 வருஷம் 3.5 வருஷமாக சரியாக தெரியல. இப்போ வர்றப்போ எனக்கு கைத்தாங்களாக பிடிச்சி தான் கூட்டிகிட்டு வராங்க. இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு நல்லா ஆயிடுச்சு, இப்போ நின்று பேசிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சேரில் உட்காந்து வீடியோ பேசிகிட்டு இருப்பேன், இப்போ நின்று பேசுகிற அளவுக்கு பரவாயில்ல. அப்போ இந்த வீடு எனக்கு ஏதோ ஒரு வகையில் ஹெல்ப்பாக இருந்திருக்குது, ராசியாக இருந்திருக்குது. அதனால் இப்போ தான் ஓரளவுக்கு இப்போ 8 வருஷமாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் இந்த 1 வருஷமாக தான் நான் யூடியூப்பில் கொஞ்சம் காசு சம்பாதிக்கிறேன். மற்றவங்கள மாதிரி நான் கிடையாது, உண்மையாக நேர்மையாக இருக்கிறவன். அப்போ இந்த 1 வருஷமாக தான் கொஞ்சம் யூடியூப்லேயே வருமானம் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா சம்பாரித்து இந்த வீட்டை நம்மளே வாங்கிடுவோம். ஏன்னா வீட்டில் ஒய்ஃப் வந்து என்னை பார்க்கணும், ஹாஸ்பிட்டல் பார்க்கணும். அவங்க இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. என்னென்னா, எங்கள் வீடு வந்து எனக்கு இடம் இல்லை. எங்கள் அம்மா வந்து எங்கள் அம்மாவுடைய இடத்த எனக்கு கொடுத்தாங்க. அது 1.5 சென்ட், கிட்டத்தட்ட ஒரு 22க்கு 12
சதுரடி, 22 அடி நீளம், 12 அடி அகலம். இதுதான் எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது, 1.5 சென்ட். இந்த வீடு அது வந்து அம்மா கட்டின வீடு. அது வந்து பாம்பு வந்து உள்ளே பூந்து அந்த வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாவமாக இருக்கும். அதையெல்லாம் வீடியோவில் காட்டி காசு கூட வாங்கலாம். நான் வீடு இப்படி இருக்குதுன்னு. அதெல்லாம் நான் பண்ணலை. அந்த மாதிரி ரொம்ப மேலே வீடு இடிஞ்சு விழுகிற மாதிரி இருக்கிற டைமில் ஒரு பாம்புள்ள வந்து ஒரு வாரம் ஃபுல்லாக தங்கி இருந்து வேறு வழி இல்லாமல் அது அந்த செவுத்துக்குள்ளே போயிடுச்சு. ஏன்னா எங்கள் வீடு காரை போடாத வீடு. மேலே பாருங்கள், தெரியுது, பாலடைஞ்ச வீடு மாதிரி தான் இருக்கும், செங்கல்லாம் இருக்கும். அதுக்கு காரை போடாமல் இருந்து அந்த செங்கலுக்குள்ளே போய் அந்த பாம்பு ஒரு வாரம் வீட்டுக்குள்ளேயே தங்கி இருந்து அந்த பாம்பை எடுக்கிறதுக்காக வீடு இடித்து ஒரு பகுதி இடித்து தான் அந்த பாம்பை வந்து அகற்றுறாங்க. போய் இந்த இடத்துல உள்ளே போச்சு, கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு பாம்பை காணோம். எங்கே போச்சுன்னே தெரியல. அப்புறம் பார்த்தா இந்த செவுத்தெல்லாம் இடிச்சதுக்கப்புறம் செவுத்துக்கு உள்ளே இருந்தது. இப்போ இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கிறதுனாலையும் இந்த மேலே பார்த்தீங்கன்னா இது எப்போ வேணாலும் கீழே விழுகும். இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறதுனால இப்போ வந்து வீட்டுக்குள்ளே ஏதாவது சத்தம் கேட்டாவோ ஏதாவது பாம்பு இருக்குது. ஏன்னா அந்த முதல்ல வந்த பாம்பு 4-5 நாளாக இதே வீட்டுக்குள்ளே இருந்து திரும்பவும் நாங்கள் பார்த்துருக்கோம் தான் நினைக்கிறேன். அதனால் வீட்டில் எல்லாருமே பயப்படுறாங்க. ஆனால் வீடு வேறு வழி இல்லாமல் நாங்கள் காலி பண்ணி போகிறோம். அப்போ இடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கீழே விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டுக்கு வர்றோம். வந்ததுக்கப்புறம் அந்த வீடு வந்து எப்படியும் இடிச்சாச்சு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து எல்லா ஹாஸ்பிட்டலும் பார்த்தாலும், கோயிலுக்கு போனாலும் சரி, ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, குணமே ஆக மாட்டேங்குது. ஒருவேளை வீடு வந்து அமைப்பு சரியில்லாமல் இருக்குமோ, அதனுடைய சாஸ்திர பிரகாரம் கட்டினா ஒருவேளை எனக்கு குணமாகுமோ என்னமோ அப்படின்னு என்னுடைய ஒய்ஃபு முடிவு பண்ணி அந்த வீட்டை இடித்து கட்டலாம் அப்படின்னு லோன் போடுறாங்க. 3.25 லட்சம், 3,25,000 ரூபாய் அந்த அமௌண்ட் லோன் போட்டு அந்த வீடு கட்டலாம் அப்படின்னு அந்த வீடை இடிச்சிட்டோம். அம்மா கட்டின வீடு நாங்கள் இடிச்சிட்டோம். இடிச்சிட்டு அதை போய் கட்டுறதுக்கு அஸ்திவாரம் பறிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு ஒரு அடி பின்னாடி, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிறவங்க சேர்த்து எழுதுன மாதிரி பத்திரம் வந்துருச்சு. இப்போ நான் 12 அடி சொன்னேன் இல்லைங்களா, அதில் 11 அடி தான் இருக்குது. 22 அடி நீளம், 11 அடி தான் இருக்குது. இப்போ இந்த 11 அடியில் ஒரு அடி விட்டு கட்டுங்க அப்படின்னு பின்னாடி வீட்டில் இருக்கிறவங்க, பேக் சைடில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அப்போ ஒரு அடி விட்டுட்டோம்னா 10 அடி தான் இருக்குது. 10 அடி ரூம் போடணும், எப்படி கட்டுறது? அப்போ இதை வந்து நான் அவங்க போய் தாசில்தார்கிட்ட எழுதி கொடுத்து, அங்கேருந்து வந்து கவர்மெண்ட்டில் வந்து அளந்து கொடுத்து அதை பண்ணுறதுக்காக முறையாக எழுதி கொடுத்தாலும் அங்கேருந்து எதுவும் வரல. அந்த 3.25 லட்ச ரூபா என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு தான் செலவாச்சு. வீடும் இல்லை, வீடும் இடித்தாச்சு. இப்போ லோன் வாங்கின காசும் இல்லை, அதுக்கு லோனும் மாதம் 8,000 ரூபா கட்டிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கப்போ அவங்க லோனும் கட்டிகிட்டு இருக்காங்க, வீடும் இல்லை. இப்போ வாடகையும் இந்த வீட்டுக்கு 5,000 ரூபா கட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ஆஸ்பத்திரியும் பார்த்துட்டு இருக்கப்போ இவங்கனால இந்த வீடு வாங்க முடியாது. அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம யூடியூப்பில் பணம் சம்பாரித்து இந்த வீடு வாங்கிடலாம், அந்தளவுக்கு வந்து என் மேலே ஒரு நம்பிக்கை. ஏன்னா கஷ்டம் எத்தனை நாளைக்கு வந்துக்கிட்டே இருக்கும்? ஒரு மனுஷனை 7 வருஷமா 8 வருஷமாக போட்டு வதச்சிக்கிட்டே இருக்குமா? நல்ல நேரம் ஒன்று வரும் தானே அப்படிங்கிற நம்பிக்கையில் இந்த வீடு நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வீடு திடீர்னு உடனே இப்போ சேல்ஸ் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த வீடு வந்து 15 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எங்ககிட்ட காசு இல்லை, பேங்க்லேயும் இல்லை. இந்த வீடு வாங்கணும்னு நினச்சி இப்போ திடீர்னு விற்கிறேன்னு சொல்லிட்டாங்க. நம்மளால் முடியாது அப்படின்னு விட்டுட்டோம். ஆனால் மனசு ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருந்துச்சு, இந்த வீடு வந்து, ஏன்னா இந்த வீட்டினுடைய ஹவுஸ் ஓனரும் எங்களுக்கே கொடுத்துருன்னு நினைக்கிறாங்க. யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்க அந்த வீடு வாங்கணும்னு வர்றவங்க கூட நம்ம கேட்டதுனால உங்களுக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இந்த வீடு எங்களுக்கே அப்படின்னு வர்ற மாதிரி இருக்குதே, எப்படி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ உங்கள் ஞாபகம் வந்துச்சு. புலம்பெயர் தமிழராக இருக்கிற உங்களுடைய ஞாபகம். 1-2 பேர் எனக்கு வந்து நல்ல பழக்கமாக இருக்கிற அண்ணாக்கள் இருக்காங்க. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறவங்க தான். இப்போ நான் சொல்கிறேன், அவங்க மட்டும் வசதியாக இருக்கிறவங்களா இருந்தால் நான் இந்த வீடியோவே பண்ண வேண்டியது, போன வீடியோவே நான் பண்ண வேண்டியதே இல்லை. இந்த விஷயம் சொன்னால் ஒரே பேமெண்ட்டில் எனக்கு கொடுத்து இந்த வீடு வாங்கியே கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து மனசு உள்ளவங்க. ஆனால் அவங்களும் என்ன மாதிரி கஷ்டப்படுறதுனால அவங்க இன்னும் பெருசாக ஹெல்ப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, இந்த வீடு வந்து ஒருவேளை கடவுள் நமக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஐடியா பண்ணுறாங்களோ என்னமோ, அல்லது இந்த வீடு நமக்கு தான் வரணும்னு ஏங்குதே என்னமோ. நான் அந்த மாதிரி ஆள் தாங்க. வீடு, வாகனங்கள் இதெல்லாமே உயிர் இருக்குது, அது நம்மளோட பேசணும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வீடு வந்து எனக்கு தான் இருக்கணும், எனக்கு தான் கிடைக்கணும்னு இந்த வீடே கூட ஆசைப்படுது என்னமோ. அப்படி இருக்கப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு 2-3 நாளாக யோசிச்சுட்டு இருக்கப்போ புலம்பெயர் தமிழராக இருக்கிற உங்ககிட்ட கேட்டு பார்க்கலாமே அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ தங்க மனசு உள்ளவங்க 2-3 பேர் எனக்கு பழக்கமாக இருக்கிறவங்க இருக்கிறதுனால, அதே மாதிரி ஒரு 22 பேர் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா
அது மூலிமா இந்த வீடு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இல்லையா அப்படின்ட்டு நேற்றுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதில் கூட நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க, அந்த பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், கடனாக கொடுங்க அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குங்க. நேற்றுக்கு அந்த வீடியோ போட்டதில் ஒரு 2 பேர் தான் எனக்கு, நான் ஒரு 22 பேர்த்து எதிர்பார்த்தேன். கமெண்ட் கூட 22 கமெண்ட் வரல. அது என்ன சொல்கிறதுன்னு தெரியல. உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருந்தால் அந்த உலகத்தில் பிழைக்க முடியாது அப்படிங்கிறது திருப்பியும் ப்ரூஃப் ஆகும் போல் இருக்குது. நான் வந்து ஏன்னா புலம்பெயர் தமிழர்கள் வந்து அத்தனை ஹெல்ப் பண்ணுறாங்க, எத்தனையோ பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க முன்னாடி நான் 8 வருஷமாக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட கேட்டதில்லை. 7 வருஷமாக உடம்பு சரியில்லாமல் இருக்கேன், மாத்திரை வாங்குறது காசு இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு காசு இல்லைன்னு நான் கேட்டதே இல்லை. அப்படி இருக்கிற நான் வந்து இப்படி ஒரு விஷயம் டக்குன்னு சரி ஓகே இந்த வீடு வரணும்னு நினைக்குது, ஒரு வேளை கடவுள் நமக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா ஏன் புலம்பெயர் இருக்கிற தமிழர்கள்கிட்ட உதவி கேட்கக்கூடாது, அதுவும் கடனாக பணம் கேட்கக்கூடாது. ஒருவேளை அந்த கடைசி முயற்சியும் செஞ்சு பார்ப்போம். ஒருவேளை இது நமக்குன்னு இருந்தால் இருக்கட்டும், இல்லை அப்படின்னா நம்ம கேட்டோம், எல்லா வகையிலும் ட்ரை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம ஒன்றும் இல்லை. நான் பிறந்ததுலேருந்தே கருவிலேயே கஷ்டப்பட ஆரம்பித்தேன். நான் கருவாக இருக்கிறப்போ எங்கள் அம்மா வந்து இன்றைக்கி மத்தியானம் 12 மணிக்கு சாப்பிட்டாங்கன்னா அடுத்த நாள் மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பாட்டுக்கே இல்லாமல் வறுமையில் இருக்கிறப்ப தான் நான் வயிற்றுலேயே கருவானேன். அதனால் கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, கஷ்டப்படுறதும் எனக்கு ஒன்றும் பழக்கமான விஷயந்தான். 7 வருஷமாக ஒரு ஆண் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே முடங்கி வீட்டு விட்டு வெளியே போக முடியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், வருமானம் சம்பாதிக்க முடியாமல் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் அடாப்ட் ஆகி அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்னை சந்தோஷமாக வச்சுக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலையும் கடவுள் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு என்னுடைய ஒய்ஃபுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாலும் மற்றவங்களுடைய உதவி எதிர்பார்க்காத அளவுக்கு கடவுள் எனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஒரு பக்கம் காப்பாற்றுறாரு இல்லையா, அப்படிங்கிற அந்த நல்லதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கேன். நான் வீடியோ போட்டுட்டும் இருக்கேன். என்னை சுற்றி 1000 பேர் இருக்காங்க, சொந்தங்கள் நிறைய இருக்குது, கூட வளர்ந்தவங்களும் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தவங்களும் இருக்காங்க. 7 வருஷமாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப கூட வீட்டில் வந்து நல்லா இருக்கியா எப்படி இருக்குன்னு கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. கேட்டோம்னா எனக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணணுமோ என்னமோ, காசு கொடுக்கணுமோ என்னமோன்னே தெரியல. கூட வளர்ந்தவனுக்கு கூட இல்லை, சொந்தக்காரங்க இல்லை, பெத்த அம்மா அப்பா எனக்கு சப்போர்ட் இல்லை. ஆனால் இத்தனை 7 வருஷத்துலேயும் என்னுடைய ஒய்ஃபு தான் அந்த எல்லாம் கஷ்டப்பட்டு ஹாஸ்பிட்டலும் பார்த்துக்கிறாங்க. அந்த 3.5 லட்ச ரூபா எனக்கு ஆஸ்பத்திரிக்கு தான் செலவாச்சு. அது இப்போ அவங்க கடன் கட்டிகிட்டு இருக்காங்க. 7 வருஷம் கட்டணும், 3 வருஷம் முடிஞ்சுது, 4 வருஷம் இன்னும் கட்டணும், இப்படி போயிட்டுருக்கு. இந்த டைமில் தான் வந்து ஒரு முயற்சி தான் பண்ணி பார்ப்போம். இது வரைக்கும் 8 வருஷமாக நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு கேட்காதவன், ஹாஸ்பிட்டலுக்கு 7 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் மருந்து மாத்திரைக்கு யார்கிட்டையும் உதவி கேட்காதவன், வீடியோவில் மட்டும் இல்லைங்க, பக்கத்தில் இருக்கிற எங்கள் அம்மா அப்பாட்ட கூட எனக்கு இல்லைன்னா கேட்க மாட்டேன், சாப்பாட்டுக்கு இல்லைன்னா கூட அரிசிக்கு கேட்க மாட்டேன். ஏன்னா அது என்னுடைய பழக்கம், என்னுடைய குணம். அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைப்பேனே தவிர அடுத்தவங்ககிட்ட வாங்கணும்னு நினைக்க மாட்டேன். அம்மா அப்பா கிட்ட கூட எனக்கு இது வேணும்னு கேட்குற பிள்ளை நான் கிடையாது. அப்படி நான் வளரல. அம்மா எனக்கு இது வேணுமா அப்படின்னு கேட்டால் உரிமையை அம்மாகிட்ட கேட்கலாம். நான் அப்படி எங்கள் அம்மாகிட்ட கூட நான் கேட்குறதுக்கு தயங்குறவன். நான் கேட்கவே மாட்டேன். ஏன்னா ஒருத்தருக்கு நம்ம கஷ்டத்தை பார்த்து அவங்களாம் கொடுக்கணும்னு நினைப்பேன். அந்த மாதிரி எங்கள் அம்மாகிட்ட வந்து நான் கேட்கவே இல்லை, எந்த ஹெல்ப்பும் அவங்களும் செய்யலை. அப்படி எந்த ஒரு ஹெல்ப்புமே கேட்காதவன், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்காதவன், லைக் பண்ணுங்கன்னு கேட்காதவன், மருந்து மாத்திரைக்கு எனக்கு கொடுங்கன்னு கேட்காதவன், நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டு கேட்கணும்னு தோணுச்சு, டக்குன்னு தோணுச்சு. சரி புலம்பெயர் தமிழர்கள், ஏன்னா இங்கே இருக்கிற மற்ற மக்கள் எனக்கு கேட்கணும்னு தோணலை, அவங்கக்கிட்ட கேட்கணும்னு தோணலை. சின்ன வயசுலேருந்து யார்கிட்டையுமே கேட்காதவன் உங்ககிட்ட புலம்பெயர் தமிழர்கிட்ட கேட்கணும்னு தோன்றதுக்கு முக்கியமான காரணம் ஒரு 2-3 அண்ணாக்கள் இருக்காங்க. அவ்வளோ தங்க மனசு, அவ்வளோ நல்லவங்க, அவங்களும் கஷ்டப்படுறவங்க. அப்போ எல்லோரும் இப்படி தானே இருப்பாங்க. எனக்கு ஒரு 22 பேர் புலம்பெயர் தமிழர் உதவி செஞ்சால் அந்த பணம் திருப்பி நான் எனக்கு கடனாக கொடுத்தா கூட நான் திருப்பி கொடுத்துருவேன். ஒரு 22 பேர் நமக்கு கிடைக்க மாட்டாங்களா? கிடைச்சாங்கன்னா அந்த வீடு நமக்கு சொந்தமாயிரும் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம வந்து யூடியூப்பில் வீடியோ போட்டு வருமானம் சம்பாரித்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப அந்த 22 பேர்த்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொடுத்துடலாமே அப்படிங்கிற அந்த யோசனையில் தான் நேற்று அந்த வீடியோ நான் போட்டேன். ஆனால் பாருங்கள், ஒரு 2 பேர் தான் எனக்கு வந்து கமெண்ட்டே, நான் என்னால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுறேன்னு 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் நான் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், என்னுடைய ஃபோன் நம்பரோ ஒரு வேளை நிறைய பேர் இந்த மாதிரி விஷயம் பேசுகிறவங்க பேங்க் டீட்டெயிலெலாம் கொடுத்துருவாங்க, ஃபோன் நம்பரெல்லாம் கொடுத்துருவாங்க. நான் ஏன் கொடுக்கல அப்படின்னா,
இப்போ ஒருவேளை எனக்கு ஒரு 5 பேர், ஒரு 10 பேரே வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்கன்னா கூட இந்த வீடு வாங்குறதுக்கு காசு பத்தாது. அப்போ ஒருவேளை அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, என்னுடைய பேங்க்கோ ஏதோ இருக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 லட்ச ரூபா பணம் எனக்கு கொடுத்துட்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 14 லட்சம் ஒரு இந்த வீடு வந்து எனக்கு குறைச்சிக்கிட்டாங்கன்னா ஒரு 13 லட்ச ரூபா வரைக்கும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ 7 லட்ச ரூபா அப்படின்னா இன்னொரு 7 லட்ச ரூபாய்க்கு எனக்கு இல்லை. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த வீடும் வாங்க முடியாது. அப்போ இந்த 7 லட்ச ரூபா என்னுடைய கஷ்டத்துக்கு செலவாயிடும். எனக்கு அது வேண்டாம். என்னுடைய கஷ்டத்துக்கோ என்னுடைய ஆஸ்பத்திரிக்கோ என்னுடைய மருந்து மாத்திரைக்கோ வேண்டாம். இந்த வீடு வாங்கணும்னு ஒரு அமைப்பு இருந்ததுன்னா, இந்த வீடு ஒரு வேளை இந்த வீடு எனக்கு தான் இருக்கணும்னு இந்த வீடு ஆசைப்பட்டாவோ அல்லது கடவுள் எனக்கு கொடுக்கணும்னு நினச்சாவோ, அந்த கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறது உங்ககிட்ட கேட்க சொல்லி தான் என் மனசு நேற்றுக்கு ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருந்துச்சு. கடவுள் வழிகாட்டுறது தான் உங்ககிட்ட கேளு, தயக்கமே இல்லாமல் புலம்பெயர் தமிழர்கிட்ட கேளு. ஒரு 22 பேர் உனக்கு நிச்சயமாக ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த வீடு உனக்கு சொந்தமாகணும், ஒரு வேளை கடவுள் எனக்கு உணர்த்துறாரோ என்னமோ அப்படின்னு நான் வீடியோ போட்டேன். 2 பேர் தான் கமெண்ட் போட்டு நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எனக்கு தோன்ற ஒரு விஷயம், உண்மையாகவும் நேர்மையாகவும் நல்லவனாகவும் இருந்தால் அந்த உலகத்தில் பிழைக்கவே முடியாதுங்க. அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ புலம்பெயர் தமிழர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு கண்ணு தெரியல, ஆஸ்பத்திரிக்கு வேணும் அப்படின்னு ஏமாற்றி சில யூடியூபர்லாம் வீடியோ போட்டு லட்சக்கணக்கில் பணம் புலம்பெயர் தமிழர்கள்கிட்ட ஏமாற்றி வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கேள்விப்படுறேன். அதே மாதிரி பிரபலமான ஒரு யூடியூபர் வந்து பார்த்திங்கன்னா, தன்னுடைய அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டு இந்த புலம்பெயர் மக்களை ஏமாற்றி, தமிழர்களை ஏமாற்றி பணம் காசு வாங்கி ஹாஸ்பிட்டலிருந்து வந்தோடனே மோதிரம் போடுறது, செயின் போடுறது, தங்க செயினாக போடுறது, தங்க மோதிரமாக போடுறது, அந்த மாதிரிலாம் ஏமாத்துறவங்களுக்கு தான் இந்த புலம்பெயர் தமிழர்கள் உதவி பண்ணுவாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு யோசனையாக இருக்குது இப்போ இந்த செகண்டு. ஆனால் ஒன்றுங்க, எனக்கு அப்படி வேண்டாம். பொய் சொல்லி ஏமாற்றி ஒரு அன்பு கூட எனக்கு வேண்டாம். புரியுதுங்களா? ஒரு சாதாரண பணம் காசு தேவையே இல்லை, ஒரு அன்பு கூட ஏமாற்றியோ பொய் சொல்லியோ எனக்கு அந்த அன்பு வேண்டாம். அப்படி எங்கள் அம்மா அப்பாட்ட கூட கேட்காதவன் இந்த செகண்ட் வரைக்கும் நான் உண்மையாக இருந்திருக்கேன், நேர்மையாக இருந்திருக்கேன். ஒருத்தரை கூட நான் ஏமாத்தினதே கிடையாது. நான் ஏன் இவ்வளோ கஷ்டத்துலேயும் என்னால் வந்து ஒரு தைரியமாக நிம்மதியாக இருக்க முடியுது அப்படின்னா, நான் யாரையும் ஏமாத்தினதில்லை. அந்த மாதிரி ஏமாற்றி லைஃப்பில் ஒரு வேளை சாப்பாடோ வசதியோ இந்த வீடோ ஏமாற்றி எனக்கு வேண்டவே வேண்டாம். பொய் சொல்லி ஏமாற்றி அந்த மூலியமாக காசு வந்து அந்த காசில் இந்த வீடு வாங்கணுங்கிற எனக்கு என்ன சொல்கிறது, அந்த விருப்பமே எனக்கு கிடையாது. நான் கஷ்டப்பட்டு போகிறேன், கஷ்டம் எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. இந்த வீடு விட்டு போட்டு இன்னொரு வீட்டுக்கு போய்க்கலாம். திருப்பி கஷ்டப்பட்டுட்டு நான் எப்போ சம்பாதிக்கிறேன் அப்போ வாங்கிக்கலாம். ஏமாற்றி பொய் சொல்லி அது மூலிமா ஒரு காசு வாங்கி அந்த காசு வச்சு எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் தான் முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, ஏமாற்றி பொய் சொல்லி ஒரு சின்ன அன்பு கூட வேண்டான்னு நினைக்கிறவனா. உதாரணத்துக்கு சரி ஓகே, அது பதில் சொல்கிறப்ப நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா அந்த மாதிரி. இப்போ இந்த கண்ணு தெரியல அப்படின்னு பொய் சொல்லி ஏமாற்றி, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லி ஏமாற்றி, அதையெல்லாம் பொய் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு புலம்பெயர் தமிழராக இருக்கிறவங்க ஓடி ஓடி உதவி செஞ்சு செயின் நகை வாங்கிறதுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுத்து, எனக்கு புரியல. ஒருவேளை இலங்கை தமிழராக இருந்திருந்தால் தான் எனக்கு உதவி செய்வீங்களா? எனக்கு புரியல. ஒருவேளை ஏமாத்தினா தான் அவங்களுக்கெல்லாம் போய் உதவி செய்வீங்களா? நான் ஏமாத்தலைங்க, எனக்கு ஏமாற்றி வேண்டாம். நீங்கள் எனக்கு கடனாக கொடுங்கன்னு தான் நான் கேட்குறேன். நான் உங்களுக்கு அந்த காசு கொடுத்துட்றேன்னு தான் சொல்கிறேன். எனக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு அந்த கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேங்க. இப்போது ஒரு சிலரெல்லாம் இருப்பாங்க, நிறைய பேர்த்த நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னை பற்றி சொல்கிறதுக்கு நான் சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பானையில் சாப்பாடு வச்சுருக்கோன்னா அது வெந்திரிச்சா வேகலையான்னு பார்க்குறதுக்கு சட்டிக்குள்ளே கை விட்டு எல்லா சாப்பாடும் அமுத்தி பார்க்க வேண்டியது. ஒரே ஒரு அரிசி பருக்கு எடுத்து அமுத்தி பார்த்தாவே வெந்திரிச்சா வேகலையான்னு தெரியும். அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரும் புகழுக்காக ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் வசதியான வாழ்க்கைக்காக ஆசைப்படுவாங்க. ஒரு சிலர் நடிகராகணும் இப்படி ஆசைப்படுவாங்க. இந்த மாதிரி பேரும் புகழுக்கு ஆசைப்படுறவங்க, பணக்கார வாழ்க்கை வாழணும்னு ஆசைப்படுறவங்க, இப்படி நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நான் ஆசைப்படுறது என்ன தெரியுங்களா? உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், பொய் சொல்லாமல் இருக்கணும். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். நான் இப்படி தான், இது எனக்கு பிடிச்ச விஷயம். இந்த உலகத்திலே நான் ஒரு விஷயத்தை லவ் பண்ணுறேன் அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது தான் லவ் பண்ணுறேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ விருப்பம். உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்கள். ஒரு சோறு
ஒரு ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி பேருக்காகவோ புகழுக்காகவோ பணக்கார வாழ்க்கைக்காகவோ ஆசைப்படுற ஆளே நான் கிடையாது. நான் ஆசைப்படுறது, நான் விரும்புறது, நான் லைக் பண்ணுறது, நான் லவ் பண்ணுறது, நான் உயிராக நேசிக்கிற ஒரு விஷயம் உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. இப்போ புரியுதுங்களா? அப்போ எனக்கு இது வந்து அவ்வளோ பிடிக்கும். அல்வா சாப்பிட்றோன்னு சொல்லுவாங்க, பிடிச்ச விஷயம் எனக்கு. உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது எனக்கு பிடிச்ச விஷயம். அவ்வளோ பிடிச்ச விஷயமா இருக்கிற என்னை பார்த்து ஒரு கமெண்டில் கேட்குறாங்க. அந்த கமெண்ட்டுக்கு இப்போ நான் பதில் சொன்னால் அது அப்படியே சாதாரண பதில் சொன்னாவே அது செருப்படி கொடுத்த மாதிரி இருக்கும். நான் சிம்பிளாகவே பதில் சொல்கிறேன். அந்த கமெண்ட்டில் வந்து அதுதான் சிரிச்சேன்னா 2 கமெண்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். இன்னொருத்தரும் கூட சொல்லியிருந்தாங்க, இவன் வந்து இதெல்லாம் நம்பாதீங்க, இது பொய் சொல்கிறேன் அப்படின்னு. எனக்கு பொய் சொல்கிறது பிடிக்காதுங்க. உண்மை பேசுகிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ என்ஜாயாக இருக்கும். இப்படி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை விட ஒரு பெண்ணோட கிருஷ்ணா மாதிரி சல்லாபம் பண்ணி ரூம் போட்டு ஒரு மாதிரி இருக்கிற அந்த டேஸ்ட்டு விட, புரியுதுங்களா, ஒரு செக்ஸ் வச்சுக்கிற டேஸ்ட்டை விட, இன்னும் ஓப்பனாக சொல்கிறேன், இதுதான் சொல்கிறேன், ஒரு பையன் ஒரு பொண்ணோட செக்ஸ் வச்சுக்கிற அந்த அந்த இன்பத்தை விட, அந்த திருப்தியை விட, அந்த என்ஜாய்மெண்ட்டை விட எனக்கு உண்மையாக இருக்கிறதும் நேர்மையாக இருக்கிறதும் அவ்வளோ பிடிக்கும். ஒருத்தர் ஏமாத்தாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஒரு பெண்ணை லவ் பண்ணுறதை விட எனக்கு பிடிக்கும். ஒரு பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறத விட எனக்கு உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அவ்வளோ பிடிக்கும். பொய் பேசாமல் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். புரியுதுங்களா? இப்போ என்னுடைய கேரக்டர் இதுதான். பேருக்கும் புகழுக்கும் ஆசைப்படுற ஆள் கிடையாது. பணத்துக்காக ஆசைப்படுறது கிடையாது. பணத்துக்காக நான் எதையும் பேசுகிற ஆளும் கிடையாது. பணத்துக்காக நான் பேசியிருக்கிற மாதிரி இருந்தால் 1 வருஷத்துக்கு முன்னாடியே எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 லட்ச ரூபா சம்பாரிச்சிருந்திருப்பேன். அந்த காசு எனக்கு தேவையே இல்லைங்கிறேன். நான் இன்னும் கஷ்டப்பட்டு போகிறேன். நான் வாழ்க்கையில் மீறி என்னங்க இப்போ ஒரு 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 விஷயம் என்ன சொல்லணும்னா, இப்போ கிருஷ்ணா வந்து மாட மாளிகை பயங்கரமாக பங்களா கட்டி ஏசி ரூம் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு பணக்காரங்க வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நைட் கொண்டாடினாலும் ஏசி ரூமில் கொண்டாடினாலும் அதே சுகம்தான். ஓட்டு வீட்டில் ஒன்றுமே இல்லாத ஒரு இடத்துல அந்த ஃபஸ்ட் நைட் செக்ஸ் வச்சுக்கிட்டாலும் அதே இன்பம் தான். ஒரு தங்கிறதுக்கே இடம் இல்லாமல் குடிசை போட்டு நாடோடி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சில மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? அப்படியே ஒரு டேரா போட்டிருப்பாங்க, ஒன்றுமே இருக்காது, அப்படி இப்போ இடமே இருக்காது. அங்கேயும் செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு எதுக்கும் ஏசி ரூமு, பணம், மாட மாளிகை, குடிசை, இது எதுவுமே தேவையில்லை. ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் இருந்து அதில் இன்பமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் செக்ஸ் வச்சுட்டு அதில் இன்பம் வரும். இந்த விஷயத்தையெல்லாம் நுட்பமாக எனக்கு தெரியும். இந்த ஒரு மனுஷன் வந்து ரொம்ப இன்பமாக இருக்கிறதுக்கு மாட மாளிகை, பணம், வசதி எதுவும் தேவையில்லை. வயிற்றுக்கு பசிக்கு சாப்பாடு, படுக்கிறதுக்கு ஒரு இடம், நிம்மதியாக படுத்த தூக்கம், இதுதான் வாழ்க்கை. இது தெரிஞ்சவனா. அதனால் வசதியான வாழ்க்கைக்காகவோ ஆடம்பரமான வாழ்க்கைக்காகவோ பொய் சொல்லி ஏமாத்துற ஆள் நான் கிடையாது. அப்போ அந்த கமெண்ட் வந்து சொல்லுது, பிச்சை எடுநாயே அப்படின்னு என்னை முதல்ல சொல்லுது. பிச்சை எடுநாயே அப்படின்னு நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்திருப்பேன். அந்த 22 புலம்பெயர் தமிழர்கள் எனக்கு கிடைச்சாங்க அப்படின்னா, நீங்கள் எனக்கு காசு கொடுங்க, அந்த காசை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், எனக்கு கடனாக கொடுங்க, அப்படி தான் நான் கேட்டிருக்கேன். புரியுதுங்களா? கடனாக கேட்குறது எங்கடா பிச்சை எடுக்கிறது புரியுது எனக்கு. நான் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறேன். அந்த உதவியை வட்டி இல்லாமல் ஒரு பணம் கொடுத்தாங்கன்னா நான் திருப்பி சம்பாரிச்சு பணம் கொடுத்துட்றேன்னு சொல்கிறேன். நான் ஒன்றும் சில பிரபலமான யூடியூபர் மாதிரி புதுசாக மாட மாளிகை கட்டினதுக்கப்புறம் கூட வீட்டுக்கு வர புலம்பெயர் தமிழர்கிட்ட வந்து எனக்கு ஃப்ரிட்ஜு வாங்கி கொடுங்க, எனக்கு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுங்க, ஏசி வாங்கி கொடுங்கன்னு பிச்சை எடுக்கலையா? சில யூடியூபர்னுடைய குடும்பமே இருக்குது. ஒரு யூடியூபர்னுடைய பெரிய குடும்பமே இருக்குது. அந்த குடும்பம் என்ன பண்ணுன்னா, எனக்கு ட்ரெஸ்ஸு பிச்சையாக போடுங்க, மோதிரம் பிச்சையாக போடுங்க, செயினை பிச்சையாக போடுங்க, நகையை பிச்சையாக போடுங்க, வாஷிங் மிஷின் பிச்சையாக போடுங்க, ஃப்ரிட்ஜு எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை தெரியல, ஃப்ரிட்ஜு பிச்சையாக போடுங்க, ஏசியை பிச்சையாக போடுங்க, கார் பிச்சையாக போடுங்கன்னு இப்படி பிச்சையாக கேட்டுட்டு இருக்கிற அந்த குடும்ப மாதிரியான யூடியூபருக்கெல்லாம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அடுத்தது அவர் இந்த கமெண்ட்டில் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குது, என்னை பார்த்து உனக்கே உடம்பு சரியில்லாமல் இருக்குதல்ல, ஒழுங்காக இருக்க வேண்டியதானே அப்படின்னு. ஒழுங்கு அப்படின்னா ஒழுக்கம். அவர் சொல்கிறாங்க, உனக்கே உடம்பு சரியில்லை, நீ ஒழுக்கமாக இருக்க வேண்டியதானு கேட்குறாங்க. நான் உடம்பு சரியில்லாமல் வீட்டில் முடங்கி தான் கிடக்கிறேன், ஒழுக்கமாக தான்ப்பா இருக்கேன். உங்கள் கிருஷ்ணா மாதிரி ஒழுக்கங்கட்டு இல்லையே. ஒரு பெண்ணை பார்த்து ரூம் போடு, உங்கூட நான் படுக்கணும் அப்படின்னு நான் ஒரு பெண்ணுக்கு டெக்ஸ்ட் பண்ணலையே. ஒருவேளை ஒருவேளை படுக்கிறதுக்கு அந்த பெண்ணோட செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு சம்மதிக்கலை அப்படின்னா உன்னை நான் ரேப் பண்ணிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா மாதிரி
ஒழுக்கம் கட்டி யாரையும் நான் ரேப் பண்ணிடுவேன்னு பேசலையே. ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு இன்னொரு பெண்ணுக்கு தாலி கட்டலையே. சொல்கிறாங்க மக்கள், ஒரு பெண்ணை ஏமாற்றிட்டு அந்த பெண்ணினுடைய சாபம் சும்மா விடாது. ஒரு பெண்ணை வந்து அந்த அந்த டெக்ஸ்ட்டில் வருது, அந்த பெண்கிட்ட கிருஷ்ணா பேசுகிற டெக்ஸ்ட்டில் வருது, நீ யாரோ ஒருத்தர் எவனோ ஒருத்தன் கூட நீ படுக்க தானே போகிற, படுக்கிறங்கிற வார்த்தையை நான் சொல்கிறேன், நீ யாரோ ஒருத்தரோட போக தானே போகிற, எங்கிட்ட வா, நீ ஆசைப்பட்ட எங்கிட்ட நீ ஒரு நாள் ஒரே ஒரு தடவை நான் சாகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது உங்கூட நான் இருந்துடணும், படுத்துடணும், உங்களோட செக்ஸ் வச்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஒழுக்கங்கட்டு இருக்கிற கிருஷ்ணா மாதிரி நான் இல்லையே. உடம்பு சரியில்லாமல் வீட்டில் முடங்கி இருக்கிறேன், உடம்பு சரியில்லாமல் இருக்கேன். ஒரு பெண்ணை ரேப் பண்ணிடுவேன்னு ஒழுக்கங்கட்டு பேசலையே. பேபி, நான் உனக்கு ஒரு பேபி கொடுக்குறேன், அதுதான் என்னுடைய தொழில். ஒரு பெண்ணுக்கு குழந்தை கொடுக்குறது, செக்ஸ் வச்சு குழந்தை கொடுக்குறது தான் தொழில் அப்படின்னு கிருஷ்ணா மாதிரி நான் பேசலையே. ஒரு பெண்ணை கேவலமாக அசிங்கமாக நினைக்கலையே. பெண்ணுக்கு மரியாதை கொடுக்குறேன், பெண்களை மதிக்கிறேன், யாரையும் ஏமாத்தினதில்லை, பொய் சொன்னதில்லை, நேர்மையாக இருக்கிறேன், உண்மையாக இருக்கிறேன். 7 வருஷமாக உடம்பு சரியில்லை, மருந்து மாத்திரை கூட ஒருத்தர்கிட்ட காசு கேட்டதில்லை, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கன்னு நான் கேட்டதில்லை. இப்போது இந்த புலம்பெயர் தமிழர்கிட்டையெல்லாம் எப்படின்னா, இந்த மாதிரி கண்ணு தெரியலன்னு ஏமாத்துறவங்களுக்கு, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் சொல்லி ஏமாத்துறவங்களுக்கு, இந்த மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு தான் நீங்களாம் சப்போர்ட் பண்ணுவீங்களோ தெரியல மக்களே. ஓகே, இந்த கமெண்ட் அதுதான். ஒழுக்கம் அப்படின்னா கிருஷ்ணா கிட்ட போய் கேளுங்க எப்படி ஒழுக்கமாக இருக்கிறது அப்படின்னு. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து சொல்லுங்கள், கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இந்த மாதிரி ஒழுங்காரு, நீ எதுக்கு கிருஷ்ணாவை வந்து பேசுகிற அப்படின்னு. உடம்பு சரியில்லாமே உனக்கு இருக்குது, உடம்பு சரியில்லாமல் இருக்கிற நீ ஒழுங்காரு, ஏன் கிருஷ்ணாவை பேசுகிற? எனக்கு புரியல. உடம்பு சரியில்லாமல் இருந்தால் பேசக்கூடாதா? பண்ணுற தப்பு இது, தப்பு இது சரி அப்படின்னு பேசுகிறதுக்கு என்னப்பா? வாய் இருந்தால் பேசலாம், நேர்மையாக இருக்கணும், மனசு நேர்மையாக இருந்தால் யாரை வேணாலும் பேசலாம். நான் சவால் விட்டு எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சவால் விட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இந்த உலகத்தில் வேறு யாராவது சவால் விட்டு வீடியோ போட்டிருக்காங்களா? நான் சவால், இப்போவும் சவால் விட நான் தயார். உங்கள் கிருஷ்ணா தயாரா? இப்போ 22 பேர் ஒருவேளை எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது அத்தனையும் பைசாவாக டீட்டெயிலாக காட்டுறதுக்கு நான் தயார். எனக்கு யூடியூப்பில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு நான் காட்ட தயார். உங்கள் கிருஷ்ணா காட்ட தயாரா? சவால் விட தயாரா? நான் சவால் விடுறேன். அந்த தயவு செஞ்சு கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களாம் கம்முன்னு தான் இருக்கணும். ஏன்னா நான் ஒன்றும் ஏமாத்துற ஆள் கிடையாது. நான் தான் முன்னாடியே சொன்ன மாதிரி உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது அவ்வளோ பிடிக்குங்க. அதை விட அந்த உலகத்தில் நான் லவ் பண்ணுற விஷயம் எல்லாம் மற்றதெல்லாம் அப்புறம் தான். நான் நேசிக்கிறது, நான் உயிரோடு இருக்கிறதெல்லாம் அதுக்கப்புறம் தான். இந்த உலகத்தில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். தயவு செஞ்சு என் கூட எல்லாம் வந்து யாரும் ஆர்கியூமெண்ட்டோ போட்டியோ சபதமோ வச்சுக்காதீங்க. உங்களுக்கு தான் சிரமம், உங்களுக்கு தான் கஷ்டம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் உண்மையாக இருக்கிறது, நேர்மையாக இருக்கிறது. சரி, ஓகே, உங்களுக்கு சரியாக சொல்லிட்டோம். ஒழுக்கமாக இருக்கிறது என்னங்கிறது முதல்ல கிருஷ்ணா கிட்ட போய் கற்றுக்குங்க. அப்புறம் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அம்மா, கன்னடா சமையல்னு குக்கிங்னு ஒரு அம்மா, வயசான ஒரு அம்மா, அந்த அம்மா சொல்லுது, இந்த மாதிரி கிருஷ்ணா வந்து ஒரு 50-60 வீடெல்லாம் கட்டி கொடுத்துருப்பாப்புல, கிருஷ்ணா கிட்ட கேளுங்க அப்படின்னு. எனக்கு சிரிப்பு தாங்க வருது. கிருஷ்ணா ஒரு செங்கல், ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு செங்கல் கை காசு போட்டு கட்டி கொடுத்துருப்பாப்லையா? 50-60 அந்த வீடும் யாருடைய காசு? கிருஷ்ணாவுடைய காசா? புரியல. கிருஷ்ணாவே வேற ஒருத்தர்கிட்ட வாங்கி அதை கொண்டுட்டு போய் கொடுத்து வீடு கட்டி அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறப்போ, கிருஷ்ணாவே வேற யாருக்கிட்டே கேட்குறப்ப நான் ஏன் கிருஷ்ணாகிட்ட கேட்கணும்? நானும் வேற யாருக்கிட்டே கேட்டு போயிடலாம் தானே. இந்த இடத்துல உங்கள்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேங்க, இந்த அம்மாவுக்காகவே சொல்கிறேன். அந்த கன்னடா தமிழ் சமையல் அப்படிங்கிற அந்த ஒரு அம்மா, வயசான அம்மா, நீங்களாம் படிச்சுவீங்களா என்னன்னே தெரியல. எப்படி உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கிருஷ்ணாவுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ கிருஷ்ணா வந்து வாழும் கடவுள் வள்ளல் அப்படிங்கிறீங்க. கிருஷ்ணாவுக்கு கல்யாணமாகி ஏகப்பட்ட பொருள், ஆடம்பரமான பொருள் வீட்டுக்கு வீடு போயிட்டே இருக்குது, ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு இருக்கு. ஒரு வேளை சோறு ஏழைக்கு போட்டதில்லை, கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ண ஒரு நினைவாக ஒரு ஏழைக்கு சோறு போடலை, தெருவில் இருக்கிற ஒரு நாய்க்கு சாப்பாடு வைக்கல. இவனெல்லாம் எப்படிங்க கடவுள்னு சொல்கிறீங்க? இவனெல்லாம் வாழும் வள்ளல்னு சொல்கிறீங்க? இவனையெல்லாம் எப்படி கொண்டாடுறீங்க? கரும்பு பிடிச்சவங்களா? எரிச்சலாக இருக்குது உங்களெல்லாம் நினைச்சா. உங்கள் புத்தியெல்லாம் என்ன புத்தி? சாக்கடையில் இது உங்கள் ரத்தம், உங்களுக்கெல்லாம் ரத்தம் ஓடுதான்னு தெரியல. எஸ்கே கிருஷ்ணாவுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா கடுப்பாகுது. கல்யாணம் பண்ணியிருக்கிற ஒரு வேளை சாப்பாடு ஏழைகளுக்கு போடலை, இவனெல்லாம் எப்படிங்க வள்ளல்னு சொல்கிறீங்க? இவனெல்லாம் எப்படி கடவுள் பெத்த பிள்ளை? கரும்பு பிடிச்சவங்களா? நீங்களாம் சோத்து திங்கிறீங்களா? கருமண்டா உங்களெல்லாம். என்னையெல்லாம் இப்படியெல்லாம் பேச வைக்கிறீங்க, கோபம் வருதுங்க.
கல்யாணம் ஆயிருக்குது, இப்போ வரைக்கும் ஒரு ஏழைகளுக்கு சோறு போடலை. ஒரு ஏழை அனாதை ஆசிரமத்துக்கு போகலாம். இவனெல்லாம் உதவி செய்கிறவனா? இவங்கிட்ட போய் கேளுங்கிறீங்க. கல்யாணம் அவ்வளோ பெரிய ஆடம்பரமாக கல்யாணம் பண்ணுறான், அவ்வளோ காசு செலவு பண்ணுறான், வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருள் எல்லாம் வாங்கட்டும். அதில் கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு போய் ஒரு நாள் ஏழைகளுக்கு சோறு போடலாமே, தெருவில் இருக்கிற நாய்களுக்கு சோறு போடலாமே. வருஷத்தில் ஒரு தடவை கல்யாணம் ஒரு தடவை தான் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் கூட ஏழைகளுக்கு உதவி செய்யாதவங்களெல்லாம் எப்படா வாழும் கடவுள் வள்ளல் எங்கள் கிருஷ்ணா மாதிரி ஒருத்தனும் கிடையாதுன்னு சொல்கிறீங்க, கருமம் முடிச்சவங்க. அவங்ககிட்ட போய் கேளுங்க அப்படின்னா, அந்த 50-60 வீடு அவன் கட்டி கொடுத்துருக்கானா, அவன் சொந்த காசு போட்டால் கட்டி கொடுத்துருக்கான். ஒரு செங்கல் அவங்க கை காசு போட்டு வாங்கியிருப்பானா. வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட காசு வாங்கி அவங்கக்கிட்ட அந்த காரில் போகிறதுக்கு காசு வேணும், சாப்பாட்டுக்கு காசு வேணும், இந்த வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் இல்லையா, அந்த ட்ராவலுக்கு ஒரு நாளைக்கு எனக்கு கூலி வேணும் அப்படின்னு கமிஷன் அடிச்சிருப்பான். அந்த வீடு கட்டி கொடுக்குறவங்ககிட்ட நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்குறேனால நீங்கள் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்கன்னு அதில் ஒரு கமிஷன் அடிச்சிருப்பான். அப்போ ஒவ்வொரு வீடும் கட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பொருள் எல்லாமே வந்து அந்த வீடு கட்டினாங்களா அவங்க வாங்கினாங்களா, கிருஷ்ணா வாங்கி கொடுத்துருப்பாப்லையா? எனக்கு இந்த விஷயம் சரியாக தெரியல. நான் பார்த்த வரைக்கும் கிருஷ்ணா தான் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காப்புல. கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறாங்கன்னா அங்கே ஒரு கமிஷன் அடிக்க முடியும். இப்போ யோசிச்சு பாருங்கள், 3 பக்கம் கமிஷன். உதவி செய்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட இருந்து ஒரு கமிஷன், உதவி வாங்குற அந்த ஏழைகிட்ட இருந்து ஒரு கமிஷன், பொருள் வாங்குற கடையிலிருந்து ஒரு கமிஷன். இப்படி எல்லா இடத்துலையும் கமிஷன் அடித்து அதை தன்னுடைய வாழ்க்கைக்கு மாட மாளிகை கட்டிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் போய் என்ன கேட்க சொல்கிறீங்களா? எப்படிங்க நீங்கள் உங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குதா? நீங்களாம் படிச்சிருக்கீங்களா? நீங்கள்லாம் என்னத்தை தான் படிச்சிருக்கீங்களா? நீங்களாம் இப்படி தான் வளர்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. இது மட்டும் கொடுமை கிடையாது. ஒரு அம்மா ஜஃப்னாவிலிருந்து போன ஒரு அம்மான்னு நினைக்கிற இலங்கை பெண், அவங்க எனக்கு சரியாக தெரியல, கேள்விப்பட்ட ஒரு விஷயம். 13 வருஷமாக வெளிநாட்டில் வாழ்க்கை வாழ்ந்து சாப்பிட்டும் சாப்பிடாமல் தன்னுடைய என்ன சொல் ஆடம்பரமான வாழ்க்கை வாழாமல் எல்லா காசையும் மிச்சம் பண்ணி ஒரு 13 வருஷம், கிட்டத்தட்ட ஒரு 45 லட்சம், ஒரு 50 லட்சம் வெளிநாடு போய் ஒரு பெண் வந்து மிச்சம் பண்ணுறாங்க. தன்னுடைய நாட்டில் இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு. அப்போ அந்த 50 லட்சமோ 45 லட்சமோ கிருஷ்ணா கிட்ட கொடுத்து ஒரு 3 வீடு கட்டி கொடுக்குறாங்க. அந்த 3 வீடு கட்டி கொடுத்தா அந்த அம்மா 13 வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆடம்பரமான வாழ்க்கையில் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்ருப்பாங்கன்னு தெரியல. எல்லா இடத்துலையும் மிச்சம் பண்ணி அந்த காசை கொண்டு வந்து கொடுத்தா, கிருஷ்ணா விளாக் இந்த வீடு கட்டி கொடுத்து அந்த 3 வீட்லேயும் கிருஷ்ணாவுடைய பேர் இன்னும் அவன் கை காசு போட்டு கட்டி கொடுத்த மாதிரி. இதெல்லாம் அநியாயமாக தெரியல, அக்கிரமமாக தெரியல. இது பச்சையாக அயோக்கியத்தனம், அநியாயங்க இதெல்லாம். அவன் கை காசு போட்டு கொடுத்துருப்பானா? 13 வருஷம் கஷ்டப்பட்டு கொண்டு வந்து கொடுத்த அந்த அம்மாவுடைய பேர் சின்னதாகும், இவன் இன்னும் பெருசாக, இவன் தான் எல்லாம் பண்ண மாதிரியும் அவன் கை காசு மாதிரி அவன் பேர் பெருசாக போட்டிருக்கான். இது ஒரு இதை விட ஒரு மோசமான அயோக்கியத்தனம் வேறு ஏதாவது இருக்குமா? இது எல்லாம் எப்படிங்க எடுத்துப்பீங்க? இவங்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க. இவனே அங்கே வெளிநாட்டில் இருக்கிற புலம்பெயர் தமிழர்கிட்ட வாங்கி தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்போ இவங்ககிட்ட நம்ம ஏன் கேட்கணும்? நான் அவங்ககிட்ட ஸ்ட்ரெயிட்டாக கேட்டு போகிறேன். வயசாயிடுச்சு, பெரியவங்களா இருக்கீங்க, உங்களெல்லாம் திட்டக்கூடாது. ஆனால் நீங்கள்லாம் பண்ணுற காரியம் 50 வீடு 60 வீடு அவன் கட்டி கொடுத்துருக்கான்னா, அவன் கை காசு போட்டு கட்டி கொடுத்துருக்கானா? அவன் அவன் ஒரு செங்கல் அவன் காசு இருக்குமா? இன்னும் ஓப்பனாக சொல்ல போனால், இவன் கட்டியிருக்கிற அவன் சொந்த வீட்டுக்கே அத்தனை காசும் அவனோட உழைப்பிலே வந்திருக்குதா அப்படிங்கிறத ஆதாரமாக அவனால் காட்ட முடியுமா? எல்லாமே நான் தான் சம்பாரித்தேன். அவன் இப்போ அவன் குடியிருக்கிற அந்த வீடு கூட நான் சம்பாரிச்சது, யூடியூப்பில் வந்த வருமானம் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக அவன் வெளியிட முடியுமா? எப்படிங்க இவனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க? உங்களுக்கெல்லாம் ரத்தம் ஓடுதா, சாக்கடை ஓடுதான்னு தெரியல. ஓகே மக்களே, இப்போ இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுக்கணுங்கிறதுக்கு ஆத்திரத்துக்காக கோவத்துக்காக இல்லை, நார்மலாகவே பேசணும் தான். ஆனால் இப்போ எனக்கு ஏன் கோவம் வருதுன்னா, 13 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு ஒரு அம்மா சாப்பிட்டாங்களா, தூங்குனாங்களா, நிம்மதியாக இருந்தாங்களான்னு தெரியல. அந்த அம்மா கொடுத்த காசை இவன் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டு அவன் பேரை போட்டுட்டு பெருசாக இவன் தான் வீடு கட்டி கொடுத்த மாதிரி. என்ன புத்தி இதெல்லாம்? கருமம். இப்படியே இருந்தெல்லாம் 1000 வருஷத்துக்கு உயிரோட வாழ்ந்துடவா போகிறானுங்க இந்த மாதிரி இருக்கிறவனுங்கெல்லாம். என்றைக்கு இருந்தாலும் மண்ணாக தானே போக போகிறீங்க. கரும்பு பிடிச்சவங்களாம் எதுக்கிட அந்த பேராசை, பேரும்புகள்? ஓப்பனாக சொல்லிட்டு போகணும். 13 வருஷமாக அவங்க கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்துருக்காங்க, அவங்க பேர் இருக்கணும். இதில் என் பேர் எதுக்கு? தன்னடக்கம் வேணும். இந்த மாதிரி பேராசை பிடிச்சவனுக்கு, பேரும்புகளுக்கு ஆசைப்படுறவனுக்கு
புலம்பெயர் தமிழராக இருக்கிற நீங்களாம் அப்படி கண்ணு தெரியலன்னு ஏமாத்துறவங்ககிட்டையும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஏமாத்துறவங்ககிட்டையும், இப்படி உங்களால் ஏமாற்றி 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 எல்லாம் பண்ணுறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. உண்மையாக நேர்மையாக இருந்தால் இந்த உலகத்தில் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அப்படி தான் இருக்குது. ஒரு 22 பேர் புலம்பெயர் தமிழர்கள் நல்லவங்க இருக்க மாட்டிங்களா? இந்த மாதிரி கிருஷ்ணா மாதிரி சில பேர் கண்ணு தெரியலன்னு ஏமாத்துற, இந்த மாதிரி ஏமாற்றி உங்கள்கிட்ட பணம் வாங்குற அவங்களுக்கு தான் ஓடி போய் உளுந்தடிச்சு கொடுப்பீங்களா? எனக்கு புரியல மக்களே. எனக்கு தெரிஞ்சு புலம்பெயர் தமிழர்களை நான் நல்லவங்களை பார்க்குறேன். அதனால தான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணி ரன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தங்க மனசு உள்ளவங்க என்ன மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க. ஒரு 22 பேர் உண்மையாகவே நேர்மைக்கும் உண்மைக்கும் சப்போர்ட் பண்ணுறவங்க இருக்கவே மாட்டாங்களா? புலம்பெயர் தமிழர்களில் ஒருத்தருமே இல்லையா? ஒருத்தருமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு 2-3 பேர் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அதுபோக ஒரு 10 பேர் 15 பேர் ஒரு 20 பேர் உண்மைக்கும் நேர்மைக்கும் நல்லவனுக்கு தோள் கொடுக்கறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு புலம்பெயர் தமிழர்கள் இல்லவே இல்லையா? ஓகே மக்களே, இப்படியெல்லாம் கொஸ்டின் வருது. ஏதோ பேசணும்னு நினச்சி என்னமோ பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, ஆனால் ஒன்றுங்க, இத்தனை வருஷத்தில் நான் யாருக்கிட்டையுமே எதுவுமே கேட்கல. முதன்னு அதுவும் கடவுள் ஒருவேளை உங்ககிட்ட உங்கள் மூலியமாக எனக்கு ஒரு நல்ல விஷயம் செய்ய தூண்டுறாரோ, என் மனசுக்குள்ளே அந்த விஷயம் சொல்கிறாரோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தாங்க புலம்பெயர் தமிழராக இருக்கிற உங்ககிட்ட இந்த விஷயத்தை கூட நான் சொன்னேன். இப்போ கூட என்னுடைய டீட்டெயில்ஸோ, என்னுடைய பேங்க் டீட்டெயிலோ, என்னுடைய ஃபோன் நம்பரையோ எதையுமே நான் கொடுக்கல. ஏன்னா உண்மையாகவே எனக்கு ஒரு 22 பேர் கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் நான் கொடுக்குறேன். இல்லைன்னா இந்த வீடியோ எனக்கு வேண்டாம், இது ஒரு வேளை வாங்க முடியாது, நிச்சயமாக என்னால் வாங்க முடியாது, ஒரு பெரிய ஹெல்ப் இல்லாமல் என்னால் வாங்க முடியாது. அப்போ இந்த வீடு இல்லை, ஒரு வேளை இந்த வீடு வாங்குறவங்க எங்களை இங்கேயே இருக்க வச்சா இருப்போம், இல்லைன்னா இன்னொரு பக்கம் போவோம். இது ஒன்றும் புதுசு கிடையாது. கஷ்டப்படுறவங்களுக்கு இது கஷ்டம் எங்களுக்கு ஒன்றும் புதுசு கிடையாது, பழகி போன ஒன்று தான். என்ன ஒரே ஒரு சின்ன ஆசை, ஒரு சின்ன நம்பிக்கை, கடவுள் புலம்பெயர் தமிழர்கிட்ட கேளு உனக்கு கிடைக்கும்னு சொன்ன ஒரு விஷயமா நினச்சி தான் இந்த வீடியோ நான் போன வீடியோவும் பண்ணேன், இந்த வீடியோவும் பண்ணுறேன். ஒரு 22 புலம்பெயர் தமிழர்கள் நேர்மைக்கும் உண்மைக்கும் யாரையுமே ஏமாற்றாமல் இருக்கணும்னு நினைக்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க இல்லையா? மக்களே, உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறது மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.